உலகமே தண்ணீரில் மூழ்கப் போகிறது என கடவுள் தனது காதில் வந்து கூறியதாக அச்சுறுத்தி வந்த போலி தீர்க்கதரிசியின் முரட்டு உருட்டுக்களை நம்பி கோடிகளை கொட்டி கொடுத்து ஏமாந்துள்ளனர் பொதுமக்கள் பலர். நூதன மோசடிகளில் இது புதுசு என சொல்ல வைக்கும் கிரேட் மோசடியின் விரிவான பின்னணி என்ன? உடல் மேல் அணிந்திருப்பது என்னவோ கந்தலான சாக்குத்துணிதான் என்றாலும் இந்த கானா தீர்க்கதரிசி செல்வது என்னவோ பென்ஸ் காரில்தான். இது என்னடா போங்காட்டமாய் இருக்கே என கேள்வி கேட்போருக்கு அது அப்படித்தான் என தீர்க்கமாக தலையசைக்கிறார் இந்த போலி தீர்க்கதரிசி. ஆனா இது புதுசா இருக்கு. நானும் எத்தனையோ உருட்டு சாமியார்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றை போல ஒரு உலகமகா புருடா சாமியாரை பார்த்ததே இல்லை என யாருக்கேனும் தோன்றினால் அதில் 100% உண்மை இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த உருட்டு உலகநாதன். அப்படி என்னதாயா செஞ்சிட்டான் என் தலைவன் என கேட்போருக்கு தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் அரங்கேறிய திருட்டுத்தனம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த காட்சிகள் எல்லாம் நமக்குத்தான் நகைச்சுவை, ஆனால் கானாவில் இது மிகவும் சீரியஸ். கடவுள் என் கனவில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா என இந்த கானா நாட்டு வடிவேலு விட்ட பீலா கதைகளை கண்ணீர் மல்க கேட்டு நம்பி இருக்கின்றனர் அந்த நாட்டு மக்கள். உலகமே தண்ணீருக்குள் மூழ்கப் போகிறது, எல்லாரும் மண்ணுக்குள்ள போறீங்க, ஆண்டவரே என் கனவில் வந்து கூறினார் என இடது கையில் பைபிளை வைத்துக் கொண்டு இவர் விட்ட புருடாக்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. பைபிள் கதையில் வரும் நவீன நோவா நான் தான், என்னைத்தான் உங்களை காப்பாற்ற கடவுள் நியமித்திருக்கிறார். அக்காலத்து நோவாவை போன்று தற்பொழுது நானும் உங்களை காப்பாற்ற கப்பல் ஒன்றை கட்டப்போகிறேன். உலகம் நீருக்குள் மூழ்கியதும் இந்த கப்பலில் என்னுடன் வருபவர்கள் மட்டும் தப்பி உயிர் பிழைக்கலாம் என கொஞ்சமும் சிரிக்காமல் கதைகளை அளந்து விட்டிருக்கிறார் லிட்டர் கணக்கில். இந்த கானாவைச் சேர்ந்த தீர்க்கதரிசி எபோ நோவா. இதை கேட்டு நம்பிய பலரும் தங்கள் சொத்துக்களை விற்று அவருக்கு கப்பல் கட்ட பணத்தை அனுப்பி வைத்துள்ளனர். அவ்வளவு ஆசை உயிர் மேல். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல பணம் வந்து குவியவில்லை. தெரியாமல் ஒரு கப்பல் என்று கூறிவிட்டோமே என நொந்து கொண்ட அவர் அடுத்த நாளே 8 கப்பல்களை கட்டுமாறு கடவுள் கூறியிருக்கிறார் என அறிவித்திருக்கிறார். மேலும் கப்பல் கட்டும் வேலையையும் தன்னையே பார்த்து கொள்ளுமாறு உத்தரவிட்டிருப்பதாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை காட்டாமல் உருட்டி இருக்கிறார். அதன் பின்னர் தான் கேட்டுக்கொள்ளுங்கள், பணம் கூரையை பீத்து கொண்டு கொட்டு கொட்டென கொட்டி இருக்கிறது. அதில் வாங்கியதுதான் இந்த பென்ஸ் கார். அந்த காசில் ஒரு காஸ்ட்லி உடையை வாங்கி அணிந்திருக்கலாம் தான். ஆனால் அதன் பின் எவனும் தன்னை ஒரு தீர்க்க தரிசி என மதிக்க மாட்டான் என்பதால் அதையே கிழிந்து போன துவைக்காத சாக்குப்பையை அணிந்து கொண்டு வலம் வந்திருக்கிறார் இந்த நவீன நோவா. டிசம்பர் 25ஆம் தேதி கடவுள் நாள் குறித்து விட்டார் என கூறி பணம் கொடுத்தவர்களையெல்லாம் கப்பல் கட்டும் இடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் இந்த நோவா. ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி அந்த நாட்டில் வெயில் பல்லை இடைத்து கொண்டு என அடித்திருக்கிறது. அதை எதிர்பாராத எபோ நோவா இப்பொழுது என்ன சொல்லி சமாளிக்கிறது என புரியாமல் மண்டையை போட்டு உருட்டி தவித்திருக்கிறார். எப்படியும் சமாளித்துத்தானே ஆக வேண்டும் என கடுமையாக சிந்தித்த நோவா கடைசியில் விட்ட புருடாதான் அல்டிமேட். அதாவது கடவுளிடம் கடந்த 3 நாட்களாக தான் சோறு தண்ணி இல்லாமல் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்ததை கேட்டு அவர் மனம் இறங்கி இருக்கிறார் என கூறிய அவர் உலக அழிவை சற்று தள்ளி போட்டிருக்கிறார் என ஒரு குண்டை தூக்கி தொபுக்கடீர் என்று போட்டுள்ளார். நோவா கப்பலில் ஜாலியாக ஊர்வலம் போகலாம், உலக அழிவை கப்பலில் இருந்து ரசித்து பார்க்கலாம் என எதிர்பார்த்து காத்திருந்த மக்களின் நினைப்பில் இடிவந்து இமயம் போல் இறங்கி இருக்கிறார். இதனால் அவரை நம்பி பணம் கொடுத்து காத்திருந்த கானா நாட்டு மக்களும் சற்று எரிச்சல் அடைந்துள்ளனர். ஆனால் உலக அழிவை சுட்டிக்காட்டி இன்னும் எத்தனை உருட்டுக்களை அவிழ்த்துவிடப் போகிறாரோ என்கின்ற அச்சத்தில் உள்ளது அந்நாட்டு அரசு. நாட்டு மக்களை பீதியில் ஆழ்த்திவிட்டு பண மோசடி செய்த எபோ நோவா மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. நாடு வேறாக இருக்கலாம்,
மொழி வேறாக இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் சாமியார் என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் பங்காளிகள் தான் என நிரூபித்துள்ளார் இந்த கானா நாட்டு போலி தீர்க்கதரிசி.